This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். தலைப்பை பார்த்தீங்களா? அலரும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன், இந்த ரெண்டு பேரும் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கிறாங்க நிறைய வேலைகளை செஞ்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டு பேரையே ஒரு ஆள் அலற விட்டுருக்காரு. அவர் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். அப்படி என்னங்க சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகில் வேறு யாரிடமும் இல்லாத ஒரு ஏவுகணை, சரிங்களா, அந்த ஏவுகணை குறித்த புதிய தகவல்கள் தற்போது வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ஒரேஷ்னிக், அந்த ஏவுகணை பேர் அதுதாங்க. ஒரேஷ்னிக் ஏவுகணை எந்த இடத்துல போய் விழுதோ அந்த இடத்துல சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தை போல் 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகும் என்று புதின் எச்சரிக்கை செய்துள்ளார். இந்த வெப்பத்தில் இரும்பு உருகுவதோடு காங்கிரீட்டுகள் ஆவியாகிவிடும் என்பதனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் மிகுந்த அச்சத்தோடு உள்ளன. உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை வைத்து ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனில் உள்ள டினிப்ரோ நகரின் மீது ரஷ்யா புதிய வகை ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணையின் பெயர் ஒரேஷ்னிக். இது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாகும். தற்பொழுது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த ஏவுகணை என்பது உலகில் வேறு எந்த நாடுகளிலும் இல்லை, ரஷ்யாவில் தான் உள்ளது என விளாடிமிர் புதின் ஏற்கனவே கூறியுள்ளார். மேலும் இந்த ஏவுகணையானது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும். இந்த வேகம் என்பது மாக் 10 என்று அழைக்கப்படுகிறது. மணிக்கு 12300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை. அதாவது வினாடிக்கு 3.40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த ஏவுகணை மாக் 10 வேகத்தில் செல்வதால் இடமெடுத்து தாக்குவது கடினமாகும். அதோடு மட்டுமின்றி இந்த ஏவுகணையால் அதிகபட்சம் 5000 கிலோமீட்டர், அதாவது 3100 மைல் ரேஞ்சு வரை தாக்குதல் நடத்த முடியும். அதோடு ஒரேஷ்னிக் ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதலையும் மேற்கொள்ள முடியும். ஒரு ஏவுகணையில் 6 வெடிபொருட்கள் அல்லது அணு ஆயுதம் நிரப்பும் வார்ஹிட்ஸ் இருக்கும் என ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளது. இது அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை தற்போது நடுங்க வைத்துள்ள நிலையில் தற்போது இன்னொரு திடுக்கிடும் விஷயத்தை விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் தான் தற்போது அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ரஷ்யா ஏவிய ஒரேஷ்னிக் ஏவுகணையின் வேகம் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிகம். மணிக்கு 12348 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும். ஒரே நொடியில் 3 கிலோமீட்டர் சென்றுவிடும். இந்த ஏவுகணை தாக்கும் பொழுது 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும். சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலையே 5000 முதல் 6000 டிகிரி செல்சியஸ் தான் என்று நினைக்கிறேன். எனவே ஒரேஷ்னிக் ஏவுகணை தாக்கும் இடம் சாம்பலாவது உறுதி. இந்த தகவல் தான் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை நடுங்க வைத்துள்ளது. நன்றி உறவுகளே. இது போன்ற காணொளிகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியோடு மீண்டும் உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.